இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். இன்னைக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் போச்சு. ஸ்டார்டிங்லேயே பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாரு, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாருன்னு சொல்லி பிக் பாஸ் செலக்ட் பண்ண சொன்னார். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக மோஸ்ட்லி செலக்ட் பண்ணது கனி அண்ட் சபரி. ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக ஆதிரை அண்ட் அரோரா இவங்கள தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அரோரா வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பார்வதிட்ட வந்து நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதுனால என்னை வந்து எல்லாரும் குறை சொல்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ உடனே பார்வதினி ஒன்றும் அவ்வளோ க்யூட்டாக இல்லையே அப்படின்னு வேற மொக்க வேற கொடுத்தாங்க. அந்த சீன் போச்சு. அதுக்கப்புறம் கடந்து வந்த பாதையில் கமருதீனோட கதையும் அப்சராவோட கதையும் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது. கமருதீன் வந்துட்டு அவங்க அப்பாவோட பாசம் அவருக்கு கிடைக்கல, அவங்க அப்பா ரொம்ப குடிச்சிட்டு அவங்க அம்மாவை அடிப்பாருங்கிற கதையும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு கட்டத்தில் டிவியில் இறந்து போன கதையும் சொன்னார். அப்புறம் எப்படி மீடியாவுக்கு வந்து லவ் வந்தது அதெல்லாம் சொன்னார். அப்சரா வந்துட்டு அவங்க டிரான்ஸ்ஜெண்டராக ஆன போது அவங்க அம்மா வந்து அவங்க ஃபேமிலியே எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க அதனால அவங்க எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் நன்றி சொன்னாங்க. ஸோ அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் கேப்டன்ஷிப்ஸ் டாஸ்க் ஆரம்பிச்சுது. ஆல்ரெடி கமருதீன் வந்து பொம்மை டாஸ்கில் வின் பண்ணியிருந்ததுனால அவரும் கனி அண்ட் சபரி 3 பேத்துக்கும் கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்தது. அது என்னன்னா 3 பேத்தோட இதையும் பொம்மையையும் ஹாலில் வச்சுருவாங்க. அவங்களுக்கு பார்க்க, அதாவது அந்த 3 பேரும் பார்க்காத போது யாராவது குத்திட்டு நான் குத்திட்டேன், அதாவது கத்தி மாதிரி கொடுக்குறாங்க, குத்திட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. அதாவது 3 கத்தி வாங்கிட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. அப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து கமருதீன் அவுட் ஆகிடுறாரு. 3 கத்தி ரேண்டமாக எல்லாரும் குத்தி அவுட் ஆகிடுறாரு. இன்பிட்வீன் அதுக்கு நடுவில் வந்துட்டு அந்த கத்தி குத்தும்போது கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும் வேற பயங்கர ஃபைட் வந்துடுது. ரம்யா வந்து கத்தி எடுத்து குத்திடுறாங்க கமருதீனோட இந்த பொம்மையில். உடனே கமருதீன் வந்துட்டு நீ என்னை அண்ணான்லாம் கூப்பிட்ட, அத்தனையும் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, அப்படி தான் பண்ணுவேன், உன்னை அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு செருப்பால் அடிச்சுக்கணும் என்னையே நான் அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் வந்துருச்சு. ஸோ முதல்ல கமருதீன், அதுக்கப்புறம் சுபீக்ஷாவும் கமருதீன் டக்குன்னு பார்க்காத சமயத்தில் குத்திடுறாங்க. ஸோ அவர் ஃபஸ்ட் அவுட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கனியோடதும் சபரியோடதும் 1 கத்தி குத்து 2 கத்தி குத்தோட நிற்கிது. அவங்களோடது இன்னும் டாஸ்க் தொடரணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வச்சாங்க ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அப்சராவும் பிரவீனும் ஜட்ஜாக இருக்க, மிச்சம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்துட்டு ஆதிரைக்கும் எஃப்ஜேவுக்கும் தான் வந்து பெஸ்ட்டு ஃபேஷன் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு ரொம்ப 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 சுமாராக தான் இருந்தது. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் ஈடுபடலை இன்னைக்கு. ஆல்ரெடி ஷோ லைவ்லேயும் பார்க்க முடியல, ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. இன்னைக்கு இதுதான் நடந்தது. இவ்வளவு தான் இன்னைக்கு எபிசோட்லேயே. பார்க்கலாம் நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்பாரா, எப்படி போக போகுதுன்னு.